தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக மதுரை மாவட்டம் திருமால் கிராமத்தில் வழங்கப்பட்ட கல்குவாரி உரிமத்தை தற்காலிகமாக மாவட்ட நிர்வாகம் ரத்து செய்துள்ளது. கள்ளிக்குடி தாலுகாவிற்கு உட்பட்ட திருமால் கிராமத்தில் சக்திவேல் என்பவருக்கு 10 ஆண்டுகளுக்கு கல்குவாரி உரிமம் கொடுக்கப்பட்டது. கடும் எதிர்ப்பையும் மீறி அனுமதி வழங்கப்பட்டதால் உரிமத்தை ரத்து செய்யக்கோரி கடந்த 9 நாட்களாக பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனையடுத்து 10வது நாள் போராட்டத்தின் போது ஆட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக சென்ற மக்கள் ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டையை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கொளுத்தும் வெயிலில் மறியலில் ஈடுபட்ட பெண்கள் 5 பேர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம், முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் பங்கேற்றனர். இந்த சம்பவம் தொடர்பான செய்தி தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் வெளியான நிலையில் கல்குவாரி உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்து மாவட்ட ஆட்சியர், புவியியல் மற்றும் சுரங்கத்துறை துணை இயக்குநர் உத்தரவிட்டார். கிராம மக்களின் போராட்டத்தை செய்தியாக வெளியிட்டு குவாரி உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்ய பெரும் உதவியாக இருந்த தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். அப்படிங்கிறத வெளியில் எடுத்துகிட்டு போய் சொன்னதே இந்த மாதிரி தமிழ் ஜனம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் வெளியில் போய் சொன்னனால தான் இப்படி திருமால்னு ஒரு ஊர் இருக்குது, இங்கே வந்து கல்குவாரி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போய் வெளியிலேருந்து எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சது. எங்களுக்கு ஒரு முதற்கட்டமான ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. அந்த குவாரியினுடைய பணியை தற்காலிகமாக தடை செய்யும் சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா புவியியலில் டைரக்டர் மைன்ஸ் ஏடி மைன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வெற்றி கிடைச்சதுக்கு எங்களுடைய மக்கள் சக்தி ஒரு காரணமாக இருந்தால் கூட தமிழ் ஜனம் டிவி வந்துட்டு எங்களுடைய கிராமத்துக்கு வந்து பல முறை வந்துட்டு கொடுத்து மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. அவங்களும் எங்களுடைய வெற்றியில் மிகப்பெரிய பங்கெடுத்துக்கிட்டதுக்கு மிகப்பெரிய நன்றிகளை வந்துட்டு என்னுடைய கிராமம் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.